தன்னம்பிக்கையால், தன் நம்பிக்கையால், உழைப்பால், நாணயத்தால் சாதனைகள் பல படைத்த நமது ஆரூர் தேரின் 60 ஆண்டு பவனி இது. பிறந்த ஊர் கானக் குயில்கள் கீதம் பாடும் கண்ணம்பாடி. இவரின் தந்தை திரு ஆறுமுகம் பிள்ளை அனுதினம் செல்வார் உழவை நாடி. மண் வாசனை மாறா எளிமையான விவசாய குடும்பத்தில் பிறந்து மயிலையின் வியாபார வித்தகராய் விஸ்வரூபமெடுத்தது எப்படி? விடியும் என்று விண்ணை நம்பும் நீ, முடியும் என்று உன்னை நம்பு என்ற தாரக மந்திரத்தால் பிறந்தது என்னவோ 11வது பிள்ளையாய். அனைவருக்கும் ஆனார் செல்ல தம்பியாய். இவரும் ஓர் பாரதிதாசன்தான். ஏனெனில் தந்தை தந்த ராஜகோபாலன் எனும் பெயரை துறந்தது தாய்மொழிக்காய். தமிழ் எனும் செல்வம் இவருக்குள் நிறைந்து தமிழ் செல்வன் என்பதே இவர் பெயர் ஆனது. தந்தையின் மரணம் இவர் விவரம் அறியும் முன்னே தமையன் திருவாரூர் மைதீன் ஏ கோவிந்தராஜன் ஆனார் அடுத்த தந்தையாய் பின்னே. இவர் வாழ்வில் சுகந்தம் வந்து சேர்ந்தது 1980. இவரது திருநீறு பூசிய நெற்றி திரு சண்முக சுந்தரத்திற்கு உணர்த்தியது இவரின் எதிர்கால வெற்றியை. விளைவு தமிழ் தாத்தா கி. ஆ. விஸ்வநாதன் அவர்கள் மங்கள நானெடுத்து கொடுக்க திரு சண்முக சுந்தரம், திருமதி சேது அம்மாள் இவர்களின் மகள் சுகந்தியை மணந்தார். அன்றும் திருமண முறையில் தமிழுக்கே தலைமையிடம். 10 ஆண்டுகள் ஆரூரில் கற்ற பெற்ற தொழில் அனுபவம். 1982 பாதம் பதித்தது மாயூரம் மண்ணில். ஆள் விதையாய் போட்ட 50,000 முதலீடு இன்று ஆலமரமாய் கிளை பரப்பி மயிலாடுதுறையின் அடையாளமாய் நிமிர்ந்து நிற்கிறது. ஏடிஎஸ் நிறுவனங்களாய் ரூபாய் 126 இவர் முதலில் தந்த வீட்டு வாடகை. 1996க்கு பின் இவரின் இல்லம் எங்கு என்று கேட்டால் குழந்தை கூட ரயிலடியின் திசை நீட்டும் பிஞ்சு கரத்தால். இவரின் முத்தமிழில் முதல் தமிழ் பிறந்தது 1982. தன் தந்தை தனக்கு சூட்டிய பெயரை இவர் தன் மகனுக்கு சூட்டினார் ராஜகோபாலன் என்று. இவர் பெயர் சொல்லும் பிள்ளையாய் திகழ்கிறார் இன்று. 1982 ரயிலடி ஆஞ்சநேயர் கோயில் குடமுழுக்கு தீர்த்தம் படாத தூரத்தில். 2000வது ஆண்டு இக்கோயில் திருப்பணி குழுவின் தலைமை பீடத்தில். 2015வது ஆண்டு இக்கோயில் கும்பாபிஷேக விழாவும் தொட்டுவிடும் தூரத்தில். இவரின் இத்தனை வளர்ச்சிக்கு காரணம் உயர்ந்த இடத்தை பிடிப்பவன் அல்ல வெற்றியாளன், பிடித்த இடத்தை உயர்த்துபவனே வெற்றியாளன் எனும் வரிகள் வழி நடப்பதே. 1986 இவர் தாயின் கனவை ஆளப் பிறந்தது இவருக்கு 2ஆம் தமிழ். பெயர் சூட்டு நாளன்றே தீர்மானிக்கப்பட்டது இந்த தமிழ் மருத்துவ உலகிற்கு பிரபு என்று. 1990 தமிழின் சுகந்தத்தில் பிறந்தது 3ஆம் தமிழ். வணிகம் தழைக்க வருகை தந்த வண்ணத் தமிழ். அவர் சுகந்தம் ஈன்ற சுதாகர். 1993 இவரின் வீட்டு தெய்வம் சுகந்திக்குள் இவரின் இஷ்ட தெய்வம் ஸ்வர்ணாம்பிகை குடிபுகுந்து சொன்னது தெய்வ வாக்கு. விளைவு இவர் பூர்வீக இடத்தில் ஆலயம் எழுந்தது. இவரின் வளர்ச்சியோ எட்டா நிலைக்கு உயர்ந்தது. இத்தனை இன்பத்திற்கு இடையே ஓர் மனவேதனை இவருக்கு. அது துணைவி சுகந்தியின் உடல் சுகமின்மை. அறுவை சிகிச்சை பலமுறை கண்டும் இன்றும் இவர் புத்துயிர் பெற்று வாழ்கின்றார். காரணம் இறை அருள். 1996 சூரியன் சூழ்ந்த பனிமூட்டமாய் தாய் கங்கை அம்மாள் மறைவு இவரை சோகத்தில் ஆழ்த்தியது. கிழிக்கப்படும் துணிதான் ஆடை ஆகிறது, கசக்கப்படும் வாழ்க்கைதான் சாதனையாய் ஒளிர்கிறது. இந்த வரிகள் இவரின் சோகத்திற்கு மருந்தாகியது, வெற்றிகள் பெற்று வளர உரமாகியது. ரூபாய் 5000 முதல் வங்கிக் கடன் தனிநபர் ஜாமீன் முறையில். இன்று கோடிகள் கேட்டாலும் வங்கிகள் கொட்டிக் கொடுக்கின்றது நிபந்தனையற்ற முறையில். காரணம் இவரின் நாணயமும் நாணயமும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, ஒளவை மொழியை அனுதினம் செய்யும் ஆன்மீக அன்பர் இவர். தினமும்
கோயிலின் சிலை வழிபாடு இவரின் கொள்கை. எண்ணற்ற கோயில்களுக்கு குடமுழுக்கு திருப்பணி செய்து கொண்டிருப்பது, இனியும் செய்வது இவரின் செய்கை. ஜீவன் என்பது உள்ளவரை இவரின் நெஞ்சம் வணங்கும் சபரிமலை. 40 முறைகள் சபரிமலை பயணம். ஒவ்வொரு முறையும் கட்டாயம் ஓர் கன்னிசாமியை கூட்டிச் செல்ல வேண்டும் என்பதே இவரின் எண்ணம். பல நாடுகள் பணி நிமித்தம் பயணித்தவர். பயணத்தில் பெற்ற அனுபவத்தை தம் தொழில் முறையில் சேர்த்தவர். தூர பயணம் செய்தாலும் துளியும் சோர்வு காட்டாது இவரின் முகம். பள்ளிப்படிப்பு மட்டுமே பட்டங்கள் ஆனாலும் இவர் கல்லூரி வாசலில் கால் வைக்காத பல்கலைக்கழகம். MBA பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு கருத்தரங்குகள் பல நடத்திய கருத்து பெட்டகம் இவர். 2008 தமிழ் மகனாய் வலம் வந்தவர் மயிலையின் தங்க மகனானார். டாடா கோல்ட் பிளஸ் நிறுவனம் தொடங்கியதால் 2008 இந்த தங்க மகன் குடும்பத்தில் விளக்கேற்ற வந்தார். இவரின் வாழ்வில் வசந்த தீபம் ஏற்றிய கி.ஆ.பே. விஸ்வநாதன் பேத்தி முதல் மகளாய் மருமகளாய். திரு குருச்சந்திரமூர்த்தி துளசி இவர்களின் மகள் சௌமியா. 2010 பிரபுவை ஆள இவரின் மனை புகுந்தாள் ஈஸ்வரி. தன் சேய் வாழ்வுக்காக வாதாடும் தன் செய்தொழிலை துறக்க எண்ணிய தூய அன்பு கொண்ட திரு மணி சாந்தி இவர்களின் அன்பு மகள் மஞ்சுகேஸ்வரி. குலமகள்கள் வருகையால் குதூகலித்தது இவர் இல்லம். மருமகள்கள் அல்ல மகள்களின் பணிவிடையால் இன்றும் பூரித்து மகிழ்கிறது இவரின் உள்ளம். ஆஸ்திக்கு ஆண்மகன்கள் இருந்தும் ஆசைக்கு பெண்மகள் இல்லையே என்ற இவரின் ஏக்கம் போக்க வந்த குட்டி தேவதைகள் RG பிரதீக்ஷாவும் P. ஸ்வர்ணபிரதாவும். சோதனைகளை எதிர்த்து நின்று சாதனையாக்கும் இந்த இமயம் சற்றே தலை தாழ்த்தி பார்க்கும் இத்தேவதைகளை. ஆம், பேத்தி என்றாலும் நீயும் என் தாய் என்பதா. அடுத்ததாக தன் உச்சியில் தன் குலக்கொடியை நட்டு வைத்திருக்கிறது இந்த இமயம். அது தன் நட்சத்திரத்திலேயே பிறந்த பேரன் RG சாய்சரன் மூலம் அடுத்த வியாபார வாரிசு என்று காட்ட. தமிழின் இரு தமிழும் இல்லறம் கண்டு இவர்களின் இல்லறம் நல்லறமாய் திகழ்கிறது. விரைவில் 3ஆம் தமிழ் திருமண மாநாடு காணும். அவரின் இல்லறமும் நல்லறம் ஏகும். அதையே இவர் மனமும் நாடும். அழைப்பிதழ் அளித்து அழைத்தால் இவர் குறித்த நேரத்தில் விழாவில் பங்கேற்பவர். கோயில்களுக்கு நன்கொடை என்றால் இவர் சிலை வடித்து கொடுப்பவர். கல்விக்கு உதவி என்றால் இவர் கணக்கின்றி தருபவர். நலிந்தோர்க்கும் முதியோர்க்கும் இவர் உதவித்தொகை தந்து ஆதரிப்பவர். புல்லட்டில் இவர் காட்சி தந்த தோனி சொல்லும் இவரே அந்நாளின் தோனி என்று. வாங்கிய முதல் வாகனம் பராமரிக்க முடியாமல் சென்னையில் விற்றது 1980 அன்று. வாங்கிய வாகனங்கள் பராமரிக்கும் ஆட்களையும் விஞ்சி எஞ்சி இவர் வீட்டில் நிற்கிறது 2015 இன்று. 60ஆம் அகவையில் அன்பு மகன்கள் அளித்த பரிசு பென்ஸ் கார். இத்தனை வளர்ச்சி மாற்றம் எதனால்? தற்செயலாய் கிடைத்ததல்ல இந்த வெற்றி. இவரின் தன் செயலால் கிடைத்தது இந்த வெற்றி. இவரும் ராமாயண தசரதரே. தன் தாயின் கனவுக்காய் மண்ணுயிர் காக்கும் மருத்துவ கல்வி கற்க மகன் பிரபுவை பிரிந்ததால் மகத்துவம் நிறைந்த மயிலையில் மருத்துவ கல்வி பெற அஸ்திவாரம் தரும் ஆங்கில பள்ளி பற்றாக்குறையால் தான் கொண்ட துயர் போல் இந்த மாயூரம் மண்ணில் எந்த தந்தையும் பெறக்கூடாது என்ற எண்ணத்தின் தாக்கம் 2010 எம்மாதிரியும் இல்லாத புது மாதிரி அறிவு உலகின் முன்மாதிரியாய் எவரெஸ்ட் கேம்பிரிட்ஜ் பள்ளியின் உருவாக்கம். 2011 இவரின் சரித்திர பயணத்தின் மைல்கல். 80 ஆண்டுகள் பாரம்பரியம். பார்ப்போற்றும் மாயூரத்தின் இரும்பு வணிகம். MS ராமமூர்த்தி ஐயர் நிறுவனம். இவரின் உழைப்பு, நாணயம், தொழில் அர்ப்பணிப்பு இவற்றுக்கு மனமுகந்து கிடைக்கப்பெற்ற வரம். இந்நிறுவனம் இவரின் சாதனை மகுடத்தில் பதிக்கப்பட்ட மதிப்புமிக்க வைரம். பணி செய்து மகிழும் இவரை பதவிகள் தேடி வந்தன அல்ல, நாடி வந்தன. தான் சார்ந்த சமூகம் முதல் சேர்ந்த சங்கங்கள் வரை தலைமை பதவிகள் இவருக்கு பெருமை சேர்த்தன அல்ல, அப்பதவிகளுக்கு இவர் பெருமை சேர்த்தார். வகித்த பதவிகளில் படைத்த சாதனைகளை பட்டியலிட்டால் போதாது நேரம்.
இவரின் புகழின் உச்சம் வானின் உயரத்தை விட தூரம். இவரின் வெற்றி பயணத்தில் வழித்துணையாய் நிற்போர் வள்ளுவர் சொன்ன அகமுகந்து கொண்ட நண்பர்கள். இவரின் பயணக் களைப்புக்கு இளைப்பாற நிழல் தரும் கற்பக விருட்சங்கள் இவரின் உயிர் போன்ற சொந்தங்கள். இவரின் வெற்றி கொடியை உயர்த்தி பிடித்து தரணியில் இவருக்கு பரணி பாடுபவர்கள் இவருடன் உதிர பந்தம் கொள்ளா பணியாளர் பந்தங்கள். வாழ்க்கை பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட பயணம். இப்பயணத்தில் பலர் காணாமல் போய்விடுவர், சிலர் கலங்கரை விளக்கமாய் ஆகிவிடுவர். ஏடிஎஸ், இவர் நம் கலங்கரை விளக்கம். விவசாய குடும்பத்தில் பிறப்பு, அறியா வயதிலேயே தந்தையின் இறப்பு, பள்ளி கல்வி மட்டும் பெற்ற படிப்பு. தடைகள் இத்தனை இருந்தும் தன் நிகரில்லா உயர்நிலையை அடைய வேண்டும், இதுவே இவரின் லட்சிய துடிப்பு. மனைவியின் உடல்நிலை குறைவு தந்த தாக்கம், தாயின் இறப்பு தந்த துக்கம், சோகங்கள் இத்தனை சூழ்ந்தும் தன்னம்பிக்கை கொண்டு முன்னேறிச் செல்வதே இவரின் நோக்கம். வாழ்வது நம் கையில், வாழ்வோம் நம்பிக்கையில். இது இவரின் வாழ்வு நமக்குச் சொல்லும் பாடம். 10க்கும் மேற்பட்ட துறைகள், 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள், 400க்கும் மேற்பட்ட பணியாளர்கள். சாதாரண மனிதர் சாதனையாளர் ஆனது எப்படி? வினாடிகள் தோறும் சிந்திப்போம், நிமிடங்கள் தோறும் செயல்படுவோம், மணிதோறும் போராடுவோம், நாள்தோறும் வெற்றி பெறுவோம். இவ்வரிகள் இவர் தனக்காக தனக்குள் வெற்றியை அடைய கொண்டுள்ள ஏணிப்படிகள். ATS, All Time Success. ATS, All Time Service. ATS 60, நாணயம் வெற்றியின் ரகசியம். சாதனை படைத்தோர்க்கு இப்படம் அர்ப்பணம், சாதிக்க துடிப்போர்க்கு இப்படம் சமர்ப்பணம்.